நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் மேலே வந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. டாடா மோட்டார்ஸ் இது வந்து ஃபால் ஆகிட்டே இருக்குது. இதனுடைய கரண்ட் அனாலிசிஸ் எப்படி இருக்குது சார்? ஆக்சுவலாக டாடா மோட்டார்ஸ் வந்து 1200 கிட்டலேருந்து நமக்கு ஃபால் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 746 ஆல்மோஸ்ட் ஒரு 35% மேலே வந்து ஃபால் ஆகிருக்கு. ஆஸ் பர் டெக்னிக்கலாக நமக்கு வந்து ஒரு பையிங் சிக்னல் தான் இதில் கொடுத்துருக்குன்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் டாடா மோட்டாரோட ரிசல்ட்ஸ் வந்து இன்றைக்கி இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா டெக்னிக்கலாக வந்து இது வந்து ரிசல்ட்டும் பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பை சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ டெக்னிக்கல் வந்து என்னென்னா ஒரு விஷயம் நடக்க போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு இண்டிகேட் பண்ணுறது தான் டெக்னிக்கல். ஸோ இதில் 2 கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது டிமாண்ட் ஜோனில் இருக்குது, ஸோ சப்போர்ட் லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த டாடா மோட்டார்ஸில் இந்த லோ இருக்குல்ல, அதாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸ் லோ வந்து 722. இப்போ இதுக்கு ரீசெண்டாக வந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா 715. ஆனால் அந்த 722 வரும்போது ஆர்எஸ்ஐயோட வேல்யூ வந்து 25 இருந்தது. அதை விட வரக்கூடிய அடுத்த லோவில் ஆனால் ஆர்எஸ்ஐயோட வேல்யூ வந்து 46 இருக்குது. ஸோ அப்போ என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் இங்கேருந்து பையிங் வரப்போகுதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் ஒரு புல்லிஷ் ஹராமி ஃபார்மாக இருக்குது. ஸோ பாட்டம் லெவலில் இருக்குது. ஸோ நிறைய கன்ஃபர்மேஷன் வந்து டாடா மோட்டார்ஸ் இருக்கிறதுனால ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் டாடா மோட்டார்ஸில் ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. இங்கேருந்து பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது.